அந்த வைரம் ஈன்றெடுத்த 3 தங்க மகன்கள். அவர்களில் கடைக்குட்டி சிங்கம் செந்தில் அழகப்பன் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றி. அப்பா பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த வரிகள் தான் ஞாபகம் வருது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. அப்பாவோட அன்பு வந்துட்டு ஈஸியானது இல்லை புரிஞ்சுக்க, அது ரொம்ப கஷ்டமானது. சின்ன வயசில் நான் யோசிச்சிருக்கேன், அப்பா ஏன் என்னோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, அப்பாவுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். அதில் இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் ஏன் நம்மளோட இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சது உண்டு. ஒரு வயசில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து வீக் டேஸில் படி, வீக்கெண்ட் வந்து கடைக்கு வா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தான் எல்லாரையும் எங்கள் 3 பேரையுமே வந்து வீக்கெண்ட்னா வேலைக்கு கொஞ்சம் ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் தெரியாது ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் அப்பா வந்து ரெஸ்ட் எடுத்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. வேலைக்கு போனால் கூட 5 days வீக்கெண்ட் வந்து ரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அப்பா வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க அப்படி உழைச்சி எங்களையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வச்சதுக்கு காரணம், அவங்க அடைஞ்ச இப்போ அந்த வெற்றி, அந்த செல்வம் அதெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது, இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை, எனக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க எங்கள் அப்பா. இப்போ நான் என் பிள்ளைங்களோட நான் நேரம் செலவு பண்ண முடியறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். அப்பா வந்து தொழிலில் வெற்றி பெற்றாங்க, குடும்பத்தில் வெற்றி பெற்றாங்கன்னா அது அப்பாவோட வெற்றி மட்டும் கிடையாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் எங்கள் அம்மா. ஏன்னா நல்லது பண்ணுறதுக்கு மனசு வேணும், அதே சமயம் கூட இருக்கவங்க மனைவி கணவன் இவங்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். இல்லாட்டி ஒரு கையை வச்சு யாருமே கைத்தட்ட முடியாது. அந்த வகையில் எங்கள் அம்மாவோட ஆதரவில் தான் எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய முடிஞ்சது, அவங்க குடும்பத்தாருக்கும். அதே சமயம் எங்கள் அம்மாவோட குடும்பத்தாருக்கும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா தான் இங்கே அவங்க வீட்டிலே வந்து மூத்தவங்க, எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டிலேயே இளையவங்க. ஸோ ஆனால் வந்துட்டு வயது வித்தியாசம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சால் அண்ணன்களுக்கும், அம்மாவோட அண்ணன்களுக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, அப்பாவோட தம்பி தங்கைகளுக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. தொழிலையுமே அம்மாவோட ஈடுபாடு எப்போவுமே இருந்திருக்கு. ஏன்னா அப்பா வந்துட்டு எது செஞ்சாலுமே வீட்டில் வந்து அதை வந்து பற்றி பேசுவாங்க, அம்மா கிட்ட கலந்துரையாடுவாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்பாங்க, எங்கள் அம்மாவும் ஐடியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழிலையும் சரி வீட்லேயும் சரி கிட்டத்தட்ட எப்போவுமே ஒன்றாவே இருந்தாங்க. இப்போ அப்பா இல்லாமல் அம்மா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பா பற்றி சொல்லணும்னா நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ முக்கியமான பண்புகள் நான் நினைக்கிறது வந்துட்டு தன்னம்பிக்கை. என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கே ஏதாவது பிரச்சனைனா இது ஒன்றால் முடியாதா அப்படின்னு அவங்க சொல்லும்போதே நமக்கே இது முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த பாசிட்டிவிட்டி யார்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம செயலாக கூட செய்ய தேவையில்லை, சொற்களாலேயே ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம பெட்டராக்கலன்னா அது எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. இன்னொன்று ஒழுக்கம். சின்ன வயசில் வந்துட்டு அம்மா வந்துட்டு படிக்கிறதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, அப்பா வந்துட்டு படிப்பை பற்றி அவ்வளோவா கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒழுக்கமாக இருக்கியா, நல்லவனாக இருக்கியா, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா டிசிப்ளினாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா டிசிப்ளினாக இருக்கிறது தான் முக்கியம்னு எங்கள் அப்பா கிட்டேருந்து நாங்கள் கற்றுட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் 3 பேருமே என்னோட அண்ணனும் நானும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா. அப்பா வந்துட்டு கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறமா எனக்கு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது எங்கள் அப்பாவோட பேரன் பேத்திகளை அவங்க எடுத்து கொஞ்சும் போது தான் அப்பா கிட்ட இவ்வளோ அன்பு இருக்கா,
இதை வந்துட்டு நம்மக்கிட்ட அவ்வளோவா காட்டலையேன்னு தோணிருக்கு. ஆனால் என்னுடைய மக பேர் வர்ஷா. ஸோ என்னுடைய மகளை வந்துட்டு எங்கள் அப்பா கொஞ்சும்போது தூக்கி வச்சுக்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். என்ன எனக்கு அந்த ஞாபகம் இப்போ இல்லையே, என்ன சின்ன வயசுல எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பேரம்பேத்திங்க எல்லாரையும் அவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்பா அப்பா வந்து எங்களோட தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்க இருந்தாலுமே அப்பா வந்துட்டு எங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு இருக்கும். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி செந்தில் அழகப்பன் அவர்களே.